இந்த ஸ்கூலுக்கு போனேன்னா காலையில எழுந்திருச்சு பக்காவா ரெடி ஆயிரணும். இல்லம்மா அது வந்து பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. அது இல்லாம நீ ஸ்கூலுக்கு போனேன்னா ஃபர்ஸ்ட் ரோல்ல தான் உட்காரணும். சீக்கிரம் வாங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இப்ப புது ஸ்கூலுக்கு போற. ஸ்கூலுக்கு போய் டீச்சர் சொன்னபடி கேட்டு நடந்துக்கணும். ஹலோ, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அதே மாதிரி நீ ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும். அப்பதான் நீ லைஃப்ல எல்லாத்துலயுமே நம்பர் 1 வர முடியும். நான் சொல்றது எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்க, எதையுமே மறந்துடக்கூடாது. அதே மாதிரி அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அரட்டை அடிக்கிறதெல்லாம் விட்டுறணும். இது வரைக்கும் 15 ஸ்கூல் உன்னை மாத்தியாச்சு. இனிமேல் என்னால எதுவுமே பண்ண முடியாது. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ, என் கூட பேச மாட்டீங்களா? நான் அந்த ஜன்னல்ல உட்காரணும். என் பேரு ஜோஷ். அதுக்கு என்ன இப்போ? ஏய், இன்னும் சீட்ல உட்காராம அங்க ஏன் நின்னுகிட்டே இருக்க? உட்காரு. ஜோஷ். ஹாய், என் பேரு. சாரி, எனக்கு யார்கிட்டயும் கை கொடுத்து பழக்கம் இல்ல. ஓ அப்படியா? பரவாயில்ல, நீயாவது பேசுனியே. அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. அதனால நான் யார் கூடயும் பேச விரும்பல. உன்னை பேச சொல்லி யாருமே இங்க வற்புறுத்தல. ஓகே, என்ன புரியுதா? ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி இடத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. என்னோட MP3 பிளேயர் வேற வர்க் பண்ண மாட்டேங்குது. இந்த மாதிரி MP3 பிளேயர் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு பாட்டு கேக்குறது வந்தான்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது அவுட் ஆஃப் ஃபேஷன். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா வேற இந்த ஃபேக்டரி தான் வச்சிருக்காரு. அதனால நான் மியூசிக் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பா ஒரு கிரிமினல் லாயர். அவர் எப்பவுமே கேஸ்ன்னு சுத்திட்டு இருப்பாரு. இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்ப? சரி, எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருக்க ஒரு பெரிய ஸ்கூல்ல என்ன ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு. அங்கதான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். சிங்கப்பூரா? நீ ஏதோ தப்பான பஸ்ல ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்குவேன். அங்க இருந்து எங்க அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க. எங்க அம்மா அந்த சிட்டில பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா இப்பவே சொல்லிடு. இல்ல, அவ்வளவுதான். நான் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் வெளிப்படையா சொல்லுவேன். அது என் பழக்கம். நல்ல பழக்கம் தான், ஆனா உண்மையை சொல்லணும். உண்மைதான். நான் உண்மையிலேயே சிங்கப்பூர்ல இருக்க ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேன். சிங்கப்பூருக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? எவ்வளவு தூரம் போகணும்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சா நீயே சொல்லு. நான் தான் போனதே இல்லையே. உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட கேள்வியா கேக்குறத முதல்ல நிறுத்து. சரி விடு. இனிமே நான் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நீ டென்ஷன் ஆகாத. நம்ம எல்லாரும் பேசாம போலாம். நானும் புது ஸ்டூடண்ட் தான். எந்த ஸ்கூல்? ஆமா, நீ முடிவெட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? ஓ அதுவா? எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இதை மெயின்டைன் பண்றேன். எங்க அப்பா, அவருடைய அப்பா எல்லாரும் இந்த ஹேர் ஸ்டைல தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. தயவு செஞ்சு உன் கதையை கொஞ்சம் நிறுத்து. இடம் வந்துருச்சு, இறங்குங்க. இங்கயா? வெளியே நல்ல மழை பெய்யுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இறங்க. ஹேய், இது எந்த இடம்னே தெரியலையே. நாம இப்ப என்ன பண்றது? அததான் நானும் யோசிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண பார்க்கலாம். இந்த இடத்தை பார்த்தாலே எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ஓ, இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே நிக்கிறது? ஹலோ, இந்த வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய வீட்ல யாருமே இல்லையே. வெளியில மழையில நிக்கிறதுக்கு இந்த இடம் எவ்வளவோ மேல். ஆனா இந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இது அநேகமா பேய் வீடுன்னு நினைக்கிறேன். ஏன் லாக் பண்ணீங்க? நான் போணும். நீ எப்படி போவ? பஸ் தான் ஏற்கனவே போயிடுச்சே. ஓ, இவ்வளவு பெரிய வீட்ல யாருமே இல்லையே.
இந்த இடத்துல இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? அந்த கண்ணாடி. நீ முதல்ல இங்க இருந்து போயிடு. ஏ? நீ சரியான பயந்தாங்கொலியா இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்ல. அதனாலதான் சொல்றேன். பயப்படாம இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா போயிடு. சரி. தைரியமா போ. ஏதோ அசஞ்ச மாதிரி இருந்தது. இங்க பாருங்க, இந்த சிலை என்ன கடிக்க வந்தது. ஓ அப்படியா? நீங்க தான் சொல்றீங்க, ஆனா என் கண்ணுக்கு அப்படி எதுவுமே தெரியலையே. அந்த சிலைய அவங்க அவ்வளவு நேச்சுரலா செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அதை பார்க்கும்போது அதுக்கு உயிர் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. இனிமே யாரையும் குழப்பாதீங்க. யாரோ நடந்து வர சத்தம் கேக்குதே. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த ஹேண்டில் வழுக்குது. ட்ரை பண்ணு. இது வேஸ்ட். வேற வழி இருக்கான்னு பார்க்கலாம். எதுக்கும் ட்ரை பண்ணி பாரு. அத பிடிக்க முடியல. சரி விடு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அது வழுக்குது. சீக்கிரம் இரு, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கல. கண்ணு கூசுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க எந்த தப்பும் பண்ணல. சரி, ஓகே. அப்புறம் எதுக்காக கத்துறீங்க? இந்த பூதம் தான் எங்களை பயமுறுத்துச்சு. புதுசா வந்தவங்களை இந்த மாதிரி பயமுறுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அத பார்த்து பயந்து போயிட்டோம். அவங்க எல்லாம் சின்ன பசங்க. நீ எதுக்கு தேவையில்லாம அவங்க முன்னாடி வந்து நின்னு பயமுறுத்துற? முதல்ல அத போக சொல்லுங்க. அப்ப நீ கொஞ்சம் போய்கிறியா? நீங்க எதையும் தப்பா நினைக்காதீங்க. இங்க கொஞ்சம் பிசாசுங்க அதிகம். ஹேய், உன்னை தப்பா நினைச்சிட்டோம். சாரி. நீ எங்க மேல கோவப்படாத. இது ரொம்ப அன்பா இருக்குல்ல? ஆமா, ஆனா இப்படியே இருந்தோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எலும்பெல்லாம் உடைஞ்சிரும். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நாங்க சின்ன பசங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களா? ஆமா, நாங்க எல்லாருமே போர்டிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலாம் தான் வந்தோம். ஆனா ஏதோ ரூட் மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க எந்த பக்கம் போனோம்? எங்களுக்கு கரெக்டான ரூட் சொல்லுங்க. நீங்க இந்த பக்கமா போனா வெளியில போயிடலாம். தேங்க்யூ. பாவம் சின்ன பசங்க வழி தவறி வந்துட்டாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. TuneWorldTamil.blogspot.com. யாரோ வந்திருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸா? சீக்கிரம் கில்பர்ட்ஸ், நமக்கு நேரம் இல்ல. நம்மளோட புது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம், நம்ம ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் எடுத்துட்டு வரேன். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கில்பர்ட்? அவங்க மறுபடியும் இங்க வந்துட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்கே தங்கலாம். இந்த காம்பவுண்ட்ல படிக்க ஒரு ஸ்கூல் கூட இருக்கு. ஆமா, நீங்க இங்கேயே தங்கி படிக்கலாம். ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா பாடத்தையும் நானே உங்களுக்கு கத்து தரேன். ஆமா, நீங்க யாரு? நான் தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். என் பேர் மால்கம்.
இதோ இவருதான் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி கில்பர்ட். ஆனா இவரு பள்ளி மாதிரி இருக்காரே. இவர் மனுஷன் தான், இருந்தாலும் இவர் இப்படி ஆயிட்டாரு. இல்ல, இவரு பள்ளி தான். கில்பர்ட், ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்க. இமீடியட்டா இவங்கள நம்ம ஸ்கூல்ல சேர்த்துரு. இனிமே இவங்க இங்கதான் படிக்கணும். ஓகே? நாங்க இங்க தங்கி படிக்கலாமா? எந்த ப்ராப்ளமும் இல்ல, தாராளமா படிக்கலாம். ஜோஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க மறந்துட்டான். ஒரு ஸ்கூல்ல பள்ளி எப்படி வேலைக்கு வச்சுப்பாங்கன்னு தெரியலையே. அது எங்களால நம்ப முடியலையா? ஆமா. நாம பள்ளியை ஏன் வேலைக்கு வைக்க கூடாது? செல்லமா பிராணிகள் வளர்க்கறது இல்லையா? ஓகே சார், ஆனா இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது. இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது, அதனாலதான் கேட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஸ்கூல் இல்ல, பயங்கரமான ஸ்கூல். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம எல்லாரும் இங்கேயே தங்கி படிக்கலாம். சார், எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. நாங்க மொத்தம் 4 பேர் இந்த பஸ்ல வந்தோம். நீங்க மொத்தம் 4 பேரா வந்தீங்க? கில்பர்ட், இங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க நீ செக் பண்ணு. 3 சார். நானும் அதத்தான் சொன்னேன், 3. ஹே, இங்க 4 லக்கேஜ் இருக்கு பாருங்க. ஓ, நீங்க அந்த விக்டோரியாவை சொல்றீங்களா? ஆமா. சரி, ஓகே. எனக்கும் கில்பர்ட்டுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் என்ன ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணுங்க. அவ எங்க இருக்கான்னா தேடி இப்ப நாங்க கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்ணணும்? அது உங்களுக்கு தானாவே தெரிய வரும். தானாவா? இந்த பில்டிங்ல எல்லா இடத்துக்கும் போங்க, அங்க இருக்கிறவங்கள மீட் பண்ணுங்க. அவ புதுசு இல்லையா, கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். ஆனா இந்த இடத்த பார்த்தா எனக்கு என்னவோ ஸ்கூல் மாதிரி தெரியலப்பா. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இப்ப நான் எங்க இருக்கேன்? இது வந்து இந்த இடம் என்னன்னே தெரியலையே. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இப்ப அவளை எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? முதல்ல அவளுடைய நிழலை நீங்க போய் கண்டுபிடிக்கணும். அழலையா? ஆமா, நான் அவ நிழலை இங்க பார்த்தேன். எங்க பார்த்த? கவலைப்படாதீங்க, அவ எப்படி இருந்தாலும் உங்களை தானா தேடி வந்து பாப்பா. நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஓ, ஹே, இங்க பாருங்க. அது அவளுடைய கேப் தான். அது எல்லாருக்குமே தெரியுமே, நீ ஏன் புதுசா சொல்ற? ஜிம்மி இங்க வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அவளே தான் வரா, ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. என்னாச்சு? அது பேரு ஜிம்மி, அது ஒரு விந்தையான மிருகம். பாத்தியா, நான் தான் போய் சொன்னேன்ல இங்க எல்லாமே வித்தியாசமா இருக்குன்னு. இல்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஜிம்மி, எங்க போன? வெளிய போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏன் எல்லாரையும் தொந்தரவு பண்ற? ஓ, நம்ம கெஸ்ட் அது தேவையில்லாம தொந்தரவு பண்ணிடுச்சு. அவங்க எல்லாம் நம்ம கெஸ்ட் இல்ல, நம்மளோட ஸ்டூடெண்ட். ஆமா, ஸ்டூடண்ட்ஸ் புதுசா வந்திருக்கோம். எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி மிஸ் ஆயிட்டா. ஓ, ஒரு நிழல் இந்த ஏரியால சுத்திட்டு இருந்தது. அது அநேகமா உங்க ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் ஜிம்மி அனுப்புனா அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா? நாம எப்படியாவது ஷேடோவை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லன்னா அது கண்டிப்பா மிஸ் ஆயிடும். ஓகே, TuneWorldTamil.blogspot.com. ஜிம்மியை கூட்டிட்டு போங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த கயிறை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஓகே. ஆமா, உனக்கு இந்த இடத்த பத்தி தெரியுமா? நீ இந்த இடத்துல எவ்வளவு நாளா இருக்க? நான் இங்க வந்து 1 வருஷம் தான் ஆகுது. ஓகே ஜிம்மி, சீக்கிரமா பம்படி. அது எப்படியும் கண்டுபிடிச்சிரும். இந்த இடத்துல இருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு எனக்கு தெரியல. நான் இங்க இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? வேற வழியே இல்லையா? நான் இங்க இருந்து வெளியே போகவே முடியாதா? ஏக்கோ, கொஞ்சம் நிறுத்துறியா? ஓகே, நீ யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. நீ எப்படி இங்க வந்தேன்னு முதல்ல சொல்லு. அது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீ அதை கிளியர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பொதுவா யாராவது காணாம போயிட்டாலோ இல்ல மயக்கத்துல இருந்து எழுந்தாலோ நான் எங்க இருக்கேன், இங்க எப்படி வந்தேன், இந்த கேள்வியை தான் கேட்பீங்களா? வேற என்ன கேக்குறது?
வழக்கமா கேக்குற கேள்வி இல்லாம புதுசா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும். உன் நாலேஜை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேள்வி கேளு பார்க்கலாம். எனக்கு ஒரு சாக்லேட் கிடைக்குமா? இது ஓகே, ஆனா சில்லியா இருக்கு. இப்ப என்ன பண்றது? நீ எதுவும் செய்ய வேண்டாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அவங்க கண்டிப்பா உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையாவா? அவர் ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு. ஆமா, ஜி எதுக்காக இங்க நின்னுது? ஜிம்மி, இந்த ஸ்நாக் சாப்பிடு. இது இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா விக்டோரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல, அவனுக்கு நேத்தெல்லாம் உடம்பு சரியில்லை, அதனால தான் பசியில கொஞ்சம் ஓகே ஜிம்மி, நாம போய் அந்த விக்டோரியாவை கண்டுபிடிக்கலாம். வா, வயசாயிடுச்சு, கொஞ்சம் பொறுமையா போ. வெடிக்க பார்த்துட்டு போதும், வா. இருவரேன். ஜிம்மி, கொஞ்சம் பொறுமையா வா. அவங்க எந்த பக்கம் போனாங்க? எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது அந்த பொண்ணோட நிழல் மாதிரி எனக்கு தெரியல. ஜிம்மி அந்த நிழலை பிடிச்சிருச்சு. சரி, எல்லாரும் வாங்க, நம்ம போய் அந்த பொண்ணை தேடுவோம். நான் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த இடத்துல இருக்கணும்னு தெரியல. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. நீ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க யாரும் வர்ற மாதிரி தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்பிக்கையோட வெயிட் பண்ணா அவங்க கண்டிப்பா வருவாங்க. அவங்க எல்லாம் விளையாட்டு பசங்க, ஆனாலும் புத்திசாலிங்க. ஒரு முக்கியமான விஷயம், இனிமே நீ எந்த விஷயத்திலயும் அவசரப்படக்கூடாது. ஓகே ஓகே, நான் அவசரப்படல. நீ சொல்றதை கேட்டு பேசாம உட்காந்துக்கிறேன். எங்க அம்மா அப்பா கூட இந்த அளவுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணதில்ல. நானு 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 நானு. ஏய், நான் இங்கதான் இருக்கேன். நீ எப்படி இங்க வந்த? நான் அந்த மிரரை பார்த்தேன், ஆனா அதுக்கப்புறம் நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் நீங்க எல்லாம் என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க மேல நீ வச்சிருந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. நாம ஒரு நாள் பழகினாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஆமா, ஆனா இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் தான் எனக்கு கைட் பண்ணுச்சு. ஹலோ, பேசுங்க. ஏய், நீ யார்கிட்ட பேசுற? தெரியல, ஆனா குரல் மட்டும் கேட்டது. பரவாயில்ல விடு, அது அநேகமா ஒரு தேவதையோட குரலா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் சொன்னேன்ல, அந்த குரல் இதுதான். ஏய், போதும், நிறுத்து. உன்னை இதுதான் கண்டுபிடிச்சது. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நீ நல்ல பையன். உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. போனா போகுதுன்னு விடாம இவனை வச்சு என்ன தேடி கண்டுபிடிச்சீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ அங்க போயிட்ட, அப்புறம் உன்னோட நிழல் மட்டும் இங்க இருந்தது எப்படி? ஆமா, நீ என்ன சொல்ற? ஒருவேளை நம்ம காணாம போயிட்டோம்னா நம்மளோட நிழல் இங்க இருக்குமா? இல்ல, உருவத்தையும் நிழலையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. ஆனா இங்க உலாவிக்கிட்டு இருந்தது நீங்க கண்ணாடியில பார்த்த அந்த பொண்ணோட பிம்பம் தான். எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. என்னால நம்ப முடியல. நீங்க சாப்பிடுறதுக்கு இங்க எல்லாமே கிடைக்கும். அதுவும் இல்லாம இங்க நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். வாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க உங்களுக்கு பள்ளிக்கூட 4 நாள் தான், மீதி 3 நாள் நல்ல ஹாலிடே. உண்மையாவா? இந்த இடம் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு விஷயம். பிரின்சிபல் எங்க? எல்பர்ட், இங்க வா சீக்கிரம். யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. ஓஹோ, நீங்க தானா? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
சரி, உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டாச்சு. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க, உங்களை திருப்பி அனுப்பிடுறேன். எனக்கு இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆமா, நீ என்ன சொல்ற? மத்த ஸ்கூல்ல ஆர்டினரியா தான் இருக்கு. இந்த ஸ்கூல்ல நம்ம பல விஷயங்கள் கத்துக்கலாம். நான் இங்கதான் இருக்க போறேன். சரி, ஓகே. ஆனா இந்த ஸ்கூல்ல படிச்சா எங்களால காலேஜ்ல சேர முடியுமா? முடியாதுன்னு உனக்கு யார் சொன்னது? எனக்கு ஓகே. நீங்க எல்லாரும் இங்கேயே படிக்கிறதா இருந்தா நானும் உங்களோட இங்கேயே படிக்கிறேன். சரி, எல்லாரும் இங்க படிக்கிறீங்களா? படிக்கிறோம். எனக்கும் ஓகே. எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல மிஸ்டர் பால்கன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உங்களை இங்க இருந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்டா ஆக்கி வெளியே அனுப்புறேன். ஓகே, நீங்க எல்லாரும் டயர்டா இருப்பீங்க, போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. டோனி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நைஸ் டின்னர் ரெடி பண்ண. நரம் மாமிசம் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நரம் மாமிசம் செய்யறதுக்கு நீ தனியா ஒரு பாத்திரம் வச்சிருக்க. அதுல செஞ்சாதான் இந்த மனுஷங்க கறி நல்லா இருக்கும். மிஸ்டர் முகம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களை தனித்தனியா சமைக்கிறேன். டோனி, அவங்கள நாம சமைக்க போறதில்ல. அவங்க சாப்பிடறதுக்கு தான் ஏதாவது சமைக்கணும்னு சொன்னேன். அப்படியா? புரியுதா? அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. நாளைக்கு அவங்களுக்கு கிளாஸ் இருக்கு.